அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். 2 வாரங்களாக காணொளி போடவில்லை. காரணம் விபத்து. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பயணிகள் வேன் என்னுடைய வலது கையில மோதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அதுவே எப்படா சரியாகும், கைய பழையபடி வீசி நடக்கறதுக்கு 6, 7 மாசம் ஆகுமேன்னு வலியில தான் இருந்தேன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் குளியல் அறையில் வழுக்கி விழுந்து, அதே வலது கையில், அதே எலும்புல பிரச்சனை. அதனால மரணம் அல்லது மரணத்துக்கு ஒப்பான துன்பம், அந்த மரணத்துக்கு ஒப்பான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா, ஆயுள் ஸ்தானம் நல்ல வலுவா இருக்கிறதுனால. சரி, ஏன் இப்போ இப்படி எனக்கு வாழ்நாள்ல சந்திக்காத விபத்து? நான் ஏன் இந்த சால்வை போட்டு, இந்த ஆடை மேலே அணிந்து கொண்டு, இடது கையை அடிக்கடி காண்பிச்சு பேசன்னு தொடர்ந்து நீங்க இது ஒரு 3, 3 1/2 மாசமா வீடியோ பார்த்தீங்கன்னா, வலது கை அ சிகிச்சையில இருக்கிறது. இப்ப மறுபடியும் 2 வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் மருத்துவமனைக்கு போய், அது சிகிச்சையில இருக்கிறேன். என்ன காரணம்? நம்முடைய ஜோதிடத்துல முன்னோர்கள் சொல்லி வைத்த சொல் இருக்கிறது அல்லவா? கடவுள் படைத்த சொல். ஏது திசை வந்தாலும் கேது திசை வரக்கூடாது. இந்த 1 வருஷமா எனக்கு அந்த கேது திசை தான் நடந்துட்டு இருக்கு. சரி. கடைசியாக உங்களுக்கு லக்னாதிபதி, அதாவது 1ஆம் அதிபதி 4ல இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து உங்களோடு பேசியிருந்தேன். இன்றைக்கு அந்த லக்னாதிபதி 1ஆம் அதிபதி 5ல இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து உங்களோடு கலந்துரையாடுகிறேன். ஒரு மனிதருக்கு, எந்த மனிதராக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்கிற இடங்கள், நன்மை மட்டுமே செய்கிற இடங்கள்னா அந்த 1, 5, 9. அதான் திரிகோணஸ்தானம்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட அந்த 1ஆம் அதிபதி 5ல போயிருந்தா, அது 1னாலே லக்னர். யார் ஜாதகரோ, நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, லக்னம் தான் நாம லக்னாதிபதி. நாம தான் லக்னாதிபதி. நம்மள சொல்றத லக்னாதிபதி. நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய செயல்கள், நம்ம யாரு எல்லாத்தையும் சொல்றது இந்த லக்னாதிபதி தான். நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடியவர். அப்புறம் இன்னொரு இடம் நன்மை செய்கிற இடம் நமக்கு 5ஆம் இடம். அப்ப அந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமைப்பு என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். 1, 5, 9. லக்னாதிபதி 5ல 9ல இருந்தாலும் சரி. ஏன்னா லக்னாதிபதி நமக்கு நன்மை மட்டுமே செய்கிறவர். 5 நமக்கு நன்மையை செய்யக்கூடிய இடம். 9 நமக்கு நன்மை செய்யக்கூடிய இடம். அந்த நமக்கு நன்மை செய்யக்கூடிய, நம்மை குறிக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி 5ல் உட்கார்ந்தா 5ல் என்னென்ன பாவக காரகத்துவங்கள் இருக்கிறதோ, அந்த காரகத்துவங்களுடைய அடிப்படையில் அந்த ஜாதகருடைய செயல்பாடு. 5க்குள்ள தான் புகழ் வாய்ந்த அத்தனை அமைப்புகளும் இந்த 5க்குள்ள தான் இருக்கு. ஒரு மனிதனுக்கு, ஆணோ பெண்ணோ, புகழை தரக்கூடிய பெரும்பாலான அமைப்புகள் அந்த 5க்குள்ள தான் இருக்கு. கலை 5க்குள்ள தான் இருக்கு. 5ஆம் இடத்துக்குள்ள தான் கலை இருக்கு. அது எந்த கலையாக இருந்தா இருக்கலாம், எந்த கலைத்துறை, ஏதாவது ஒரு ஈடுபாடு. கலை 5க்குள்ள தான் இருக்குது. அரசியல் 5க்குள்ள தான் இருக்கு. ஆன்மீகம் 5க்குள்ள தான் இருக்குது. விளையாட்டு 5க்குள்ள தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு புகழ் தரக்கூடிய அத்தனை பெரும்பாலான அம்சங்களும் இந்த 5ஆம் இடத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அதனால அந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல போய் அமருகிற போது, அந்த 5ல இருக்கிற கலையில், ஏதாவது ஒரு கலையில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார். அதில் புகழடைவார். அரசியலில் ஈடுபாடு இருக்கிற ஜாதக அமைப்பு இருக்கும். அவர்கள் அரசியலில் ஈடுபட்டாலும் புகழடைவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஜாதகர்கள் இருப்பார்கள்.
அவர்கள் ஆன்மீகத்திலேயும் நல்ல பெயர் எடுப்பார்கள், புகழடைவார்கள். எந்த துறையில் ஈடுபட்டு எந்த அளவு புகழ் என்பது மற்ற கிரக அமைப்புகள், தசாபுத்திகள், அஞ்சாம் அதிபதியோட நிலை இவைகளை பொறுத்தளவு பலன்களில் கூடுதல்கள் குறைகள் இருக்கும். அப்ப அந்த அஞ்சுக்குள்ள இன்னும் சொல்ல போனால் ஒரு உடல் உழைப்பில்லாத நிலை, ஒரு சொகுசான நிலைன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய அந்த துறைகளில் புகழடையக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி அஞ்சில் இருந்த பூர்வீகத்தை அஞ்சு தான் குறிக்கும். பூர்வீக சொத்துக்களை அஞ்சு தான் குறிக்கும். அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்து இருந்தா கிடைக்கும். பூர்வீக புண்ணியம் அப்படிங்கிறதையும் அந்த ஜாதகத்துல அந்த அஞ்சாம் இடத்துல தான் கடவுள் அமைச்சு வச்சிருக்கிறார். விளையாட்டுத்துறையும் அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கு. இன்னும் மனம் சார்ந்த இடத்தை குறிக்கிறது அந்த அஞ்சாம் இடம். லக்னாதிபதி மட்டும் அஞ்சில் இருந்தா அந்த ஜாதகர் எந்த நிலையிலையும் மன வலு இழக்க மாட்டார், மன சோர்வு அடைய மாட்டார். அது எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, அதை கடக்கணும், அதை கடந்து நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு எய்ம் அந்த ஜாதகர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். லக்னாதிபதி அஞ்சில் இருக்கும்போது மனம் சார்ந்த இடம். அதுலேயும் மனோகாரன் என்று சொல்லப்படுகிற சந்திரனும் வளர்பறையாக இருந்து வலிமையாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் சொல்லுவாங்கல்லவா, மலை குலைந்தாலும் நிலை குலையாதவர் என்று சொல்வார்கள் அல்லவா. மலையே குலைந்தாலும் தன்னுடைய நிலை குலையாதவர். மலை அவ்வளவு சீக்கிரம் குலையாது. மலையே குலைஞ்சாலும் கூட மனிதன் குலைய மாட்டான். மலை குலைந்தாலும் நிலை குலையாதவர் என்று ஒரு ஒரு சொல்ல அடுக்கு. அப்ப இந்த லக்னாதிபதி அஞ்சில் இருக்கிறது மலை குலைந்தாலும் நிலை குலைய மாட்டார். சந்திரனும் வளர்பறையா இருந்து விட்டார், வலிமையாக இருந்து விட்டார். ஏன்னா மனம் சார்ந்த இடம். எந்த துறையில் ஈடுபடுகிறாரோ அந்த துறைகளில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளை தாண்டி வெற்றியை தொட வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தோடு உள்ள உறுதியோடு செயல்படக்கூடியவராக இருப்பார். அப்புறம் இன்னொன்று புத்திர பாக்கிய உறுதி. ஏன்னா புத்திரத்தை குறிக்கிறதும் அஞ்சாம் இடம் தான், குழந்தை பரப்பு குறிக்கிறது. லக்னாதிபதி அஞ்சில் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் உறுதி. அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கணும். அதனால 1ஆம் அதிபதி அஞ்சிலே இருப்பது என்பது எல்லா வகையிலேயும் மிகச்சிறந்த பலன். இவரு லக்னாதிபதி திரிகோணம் கேந்திரம் ரெண்டுக்கும் அதிபதியாக 1-4-7-10 திரிகோணம், 1-5-9, 1-4-7-10 கேந்திரம், 1-5-9 திரிகோணம்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், பெரும்பாலானோருக்கு தெரியும். அப்போ அந்த 1ஆம் அதிபதி என்கிற திரிகோணாதிபதி 5ஆம் இடம் என்கிற திரிகோணஸ்தானத்தில் அமருகிற போது அஞ்சில இருக்கக்கூடிய மனிதனுக்கு புகழ் தரக்கூடிய பெரும்பாலான காரகத்துவங்கள், தன்மைகள் அந்த 5ஆம் இடத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு துறையில் அவர்கள் ஈடுபாடு கொள்வார்கள், புகழடைவார்கள். இன்னொன்னு காதலுக்குரிய இடம் தான் 5 தான். அப்ப ஜாதகரான 5ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்காருகிற போது காதலும் வரும். சரிங்களா? அதே நேரத்துல மீன லக்னத்துக்கு மட்டும் புத்திர பாக்கிய தாமதமாகும். ஏன்னா மீன லக்னத்தினுடைய அதிபதி குரு பகவான் 5ல உச்சம் ஆவார். அப்படி ஆகிறப்போ 5 புத்திர ஸ்தானம். அந்த 5க்கு உண்டான காரகர் குரு பகவான், அவர் தான் புத்திர காரகர். காரகர் போய் காரகத்திலே அமருகிற போது புத்திர தோஷம் அது. அப்ப புத்திர பாக்கியம் தாமதமாகும் மீன லக்னத்துக்கு மட்டும். அதே மாதிரி இன்னொன்னு, இந்த 5ஆம் இடத்தினுடைய தசை வருகிற போது, 5ஆம் அதிபதியோட தசை அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வந்தால் மற்ற எல்லா வகையிலேயும் சிறப்பு. ஆனா சொந்த தொழில் செய்யக்கூடாது, பணம் போட்டு முதலீடு செஞ்சு தொழில் செய்யக்கூடாது. ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதோ, ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளின் மூலம் வருமானம் ஈட்டுவதோ, லாபம் சம்பாதிக்கிற அந்த
பணத்தை முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கிற அந்த உற்பத்தி தொழில் அல்லது ஒரு 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 பொருளை ஒரு பொருளின் மீது முதலீடு செய்து அந்த முதலீட்டின் மூலமாக வருமானம் ஈட்டுகிற அந்த தொழிலை, சொந்த தொழிலை செய்யக்கூடாது. மத்த அந்த 5ல் இருக்கிற எல்லா தொழிலும் செஞ்சுக்கலாம். சொந்தமான முதலீட்டு தொழில் செய்யக்கூடாது. என்ன காரணம் என்றால், ஏன்னா பெரும்பாலும் சொல்றாங்க, வீதிக்கு கொண்டு வந்துரு, நடு ரோட்ல நிக்க வச்சிரு, ஒரு ஆட்டி அவ்வளவுதான் காணாம பண்ணிருன்னு காரணத்தை பெரும்பாலும் சொல்றதில்ல. அது என்ன காரணம்னா, 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வரும் 5ஆம் இடம். 10லிருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா 5ஆம் இடம் 8ஆம் இடமா வரும். அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் 8ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்தினுடைய திசை தொழில் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடமான 5ஆம் இடத்த தசை நடக்கிற போது தொழில் செய்தால், முதலீடு செய்தால் அந்த 8ஆம் இடம் அந்த பொருளை இழக்கச் செய்துவிடும். பொருள் இழப்பு, வருமான இழப்பு, முதலீடு இழப்பு. அது மட்டுமல்ல, போடுற பணம் காசு போடுறது மட்டுமல்ல, இப்படி 5லிருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா இது 6ஆம் இடமா வரும். 2 6 8 வரும். கடன் வாங்க வைக்கும். கடனையும் கட்ட முடியாமல் மிகப்பெரிய சம்பந்தப்பட்ட ஜாதகரை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கிவிடும். 5 நமக்கு மிகச்சிறந்த யோகமான இடம். ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் இடத்தினுடைய திசை, 5ஆம் அதிபதியினுடைய தசை வருகிற போது பணத்தை முதலீடு செய்து அந்த முதலீடு செய்வதன் மூலமாக பணத்தை வருமானம் ஈட்டுகிற தொழிலை செய்யக்கூடாது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே சொல்லி, லக்னாதிபதி என்கிற அந்த 1ஆம் அதிபதி, ஜாதகரை குறிக்கிற அந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது மிக 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 சிறப்பு என்று கூறி, தொடர்ந்து அடிக்கடி வழக்கம் போல் உங்களை அடுத்த காணொளிகளில் அடுத்தடுத்து சந்தித்து என்னுடைய ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி, மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று அன்புடன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.